வணக்கம் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். மணி பார்த்தீங்கன்னா 9 மணி. 2026 உங்களுக்கு எப்படி இருக்குது, எனக்கு எப்படி இருக்குது அப்படின்றத விட 2025 நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்கன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ஒவ்வொரு மூவையும் நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களுக்காக இந்த 2026 ஒரு நல்ல காரியம் பண்ணலான் இருக்கோம். நம்மளை போட்டு பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க. நம்மளை போட்டு பார்க்கணுன்னு ஒருத்தர் நினைக்கும் போதே அவனை போட்டுறணும். உங்களுக்கு புரியுதா? இப்போ என்னை ஆடியோ இருக்குது என்னென்ன ஆடியோ வச்சுருக்கீங்க தயலிகளா அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க, கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. வேறு அப்படின்னு ஒரு மெசேஜ்லாம் பார்த்தேன். எனிவே முடிவு பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. அதாவது 2 விஷயம் எனக்கு ஆப்போசிட் நடக்குது. ஒன்று நான் சுமிக்கு அட்மின் ஆகக்கூடாது, அவன்கிட்ட அந்த வருமானத்தையும் இவன்ட்டு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நானே சொல்கிறேன், எனக்கு தேவையில்ல, நீங்கள் யாராச்சும் பார்த்துக்குங்க. ஆனால் சுமி அக்கா சொல்கிற வரைக்கும் நான் உங்களுக்கு கூட இருப்பேன். எனக்கு வேணாப்பா, நீங்கள் யாராச்சும் வச்சுக்கன்னு சொல்கிற வரைக்கும். ஏன்னா நேற்று இந்த உண்மையின் குரல் அப்புறம் 2-3 கமெண்ட்ஸ் நானும் பார்த்தேன், எனக்கு அனுப்பியிருந்தாங்க. எதுக்குடா உங்களுக்கு இந்த தேவைதான் வேலை? சரி, ஓகே. நான் சொல்கிறேன் வைக்கிறேன்னா, யார் என்னடா ஆடி வச்சுருக்கீங்க? நான் பேசுவேன், எல்லார்ட்டையும் பேசுவேன். யார் ஃபோன் பண்ணாலும் அவாய்ட் பண்ண மாட்டேன், எல்லார்ட்டையும் ஃபோன் பண்ணி பேசுவேன். அது நேற்று சிக்கா சொல்லியிருந்தார். எல்லாத்தையும் ஒரு ஃபோனில் ரெக்கார்டு போட்டு பக்கத்தில் ரெக்கார்டு போடுவா, நம்ம பேசுனதா விட்டுட்டு நம்ம ஏதாவது நெகட்டிவாக பேச அதை மட்டும் ரெக்கார்டு பண்ணி காமிக்கிட்டோம். அதில் என்ன இருக்குது? உங்களுக்கு தெரியாதா நீங்கள் பேசுனதெல்லாம்? என்னை விட லூஸ் டாக் ஒருத்தர் இருக்காங்க, எங்கள் அக்கா. நம்ம லூஸ் டாக்கு ஓப்பன் டாக் பண்ணிடுவாங்க, ஓப்பனாக பேசிடுவாங்க. அந்த மாதிரி பேசின விஷயங்கள்லாம் ஏகப்பட்ட விஷயங்கள் நிறையா பேர்கிட்ட இருக்குது. அந்த மாதிரி வாய் வர அளவுக்குலாம் ரொம்ப கேரியட்ட முட்டாளம் கிடையாது. அதே மாதிரி சிக்காவும் அதை சொல்கிறேன் உங்கள்கிட்ட. உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலையா, எனக்கு இது வேணான்னு தோணுதா, நேரடியாக என்னை கேளுங்க. சும்மா அந்த பட்டணம் போடுறது, சுற்றி விடுறது, இந்த வேலை பார்க்காதீங்க, தயவு செஞ்சு சொல்கிறேன். இது உங்களுக்கே கொஞ்சம் ஓவராக தெரியலையா? சொல்லுங்கள். 2025 தான் மக்கள் முட்டாளாக்குனீங்க, காசு வாங்கினீங்க. 26 வாடாது வேலையை பார்ப்பீங்க. எனிவே 26 உங்கள் வருஷமாக இருக்கட்டும். ஓகேவா? திருந்துங்க, நல்ல வீடியோ போடுங்க. தேங்க்யூ. அப்புறம் இங்கே அட்மின்ன்றீங்க. நான் யாருக்கு அட்மின்னு? தீபா உங்களுக்கா? தீபா சொன்னாங்களா குமார் அட்மின்னு? அப்படி சொன்னாலுமே நான் சொல்லணும் இல்லைங்க, சரியா? ஃபஸ்ட்டு. செகண்ட் மெஸ்ஸியக்கா ஏதோ எந்த விஷயத்துக்கு நான் கனெக்ட் ஆகணும்னு ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது ஆக்சுவலாக நீங்கள் கனெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் நிறையா காசு வாங்கியிருக்கீங்க, உங்கள்கிட்ட கடவும் போட்டிருக்கீங்க. எவ்வளோ காசு அவங்க வாங்கி சாப்பிட்ருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளோ கிஃப்ட்டு கொடுத்துருக்காங்க, எவ்வளோ பரிசு கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்கள் தான் முன்னாடி நிற்கணும். ஆனால் நீங்கள் கேட்டீங்க பாருங்கள், ஸ்ட்ரைக்குக்கெல்லாம் காசு கிடைக்க பாருங்கள், அங்கே நிற்கிறீங்க. இப்போ இவ்வளோ விஷயம் நீங்கள் பண்ணும்போது நீ மெஸ்ஸியக்காக நீங்கள் பண்ண துரோகமாக தெரியாது? சொல்லுங்கள். அவங்கள்டே வாங்கிட்டு அவங்களே திட்டுறீங்க. ஓகே, எனிவே நான் யாரையும் வச்சு கண்டு போடல, யாரையும் பேரையும் பயன்படுத்தலை. நம்ம பேரை பயன்படுத்தி பேசுகிறவங்கள தான் பேசிக்கிட்டு இருக்கேன். என் பேரை பயன்படுத்தினது சிக்காவனே நேற்றோட சொல்லியிருந்தார். அவன் ஒரு வெளிநாடுலாம் போய் தப்பு செய்கிறதுக்கான ஒர்த்து கிடையாது. ஆனால் மலேசியா போனேன்னு தெரியும் அவருக்கு. நான் வேலைக்காக போவேனே, எல்லா ஊருக்கும் போவேனே, எல்லா டான்ஸும் தெரியும், எல்லா மூமெண்ட்டும் தெரியும், எல்லா பாஷையும் தெரியும். எனக்கு 24 பாஷை தெரியும். ஆனால் எழுத தெரியாது, படிக்க தெரியாது. தெரியும். சரிங்களா? இந்த கமாண்டுக்கெலாம் இந்த இதெல்லாம் கேட்கும் போதெல்லாம் அவங்களாம் வெறுப்பாகும். நான் டைப் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க ஃபோன் எடுத்து, என்னடா திட்டலாம் அப்படின்னு. எனிவே தேங்க்யூ. எல்லாத்துக்கும் இனிய காலை வணக்கம். நான் எதோ 26 செய்யக்கூடாது நினச்சோம், செய்ய வச்சுட்டீங்க, என் கையை கட்டி போட்டிங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். ஓகே. சிக்கனுக்கு ஒரு வார்த்தை, உங்களுக்கு பிடிக்குதுன்னா பிடிக்கும். சுமியக்காவை வச்சு நீ கண்ணன் போடுறது, சூர்யா கிட்ட போய் கண்ணன் போடுறது, இதெல்லாம் இந்த வருஷம் சிறப்பாக பண்ணுங்கள். போன வருஷம் 2025 நீங்கள் சம்பாதிச்சது ஒரு 27 மாதம் அப்படின்னு கணக்கு வச்சா கூட ஒரு 1.5 கோடி 2 கோடி சம்பாதிச்சிருக்கீங்க. 26 நீங்கள் ஒரு 10 கோடி சம்பாதிச்சு ஒரு நல்ல வீடு இடம் வாங்கி கார்லாம் வாங்கி திரும்பி நீங்கள் ஏதாட்டி பிச்சு எடுக்கணும்னு போன்ற தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா நல்லா உழைச்சி சம்பாதிக்கிற கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. ஒன்று, இன்னொருத்தர் உழைப்பு நீங்கள் எடுத்துக்கணும், இல்லையா? உழைப்பே இல்லாமல் சம்பாதிக்கணும். நீ இன்னொரு உழைப்பு கண்டிப்பாக எடுத்துக்குவேன். ஏன்னா நான் வேலை பார்த்ததுக்கு நீ இன்னும் சம்பளமே கொடுக்கல.
அதனால் அது வரைக்கும் ஒன்று பேசிட்டு தான் இருப்பேன். இந்த டேய் சம்பளம் வச்சுக்கமே என்னை பற்றி பேசாதுன்னு சொல்லு. சம்பளத்தை வச்சுக்க, இனிமேல் என்னை பற்றி பேசாத. நான் சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா உனக்கு 2000 ரூபா கொடுக்கறதுக்குள்ளேயும் கை கால்லாம் நடுக்க வந்து ப்ரெஷர் ஏறி தலைக்கு பிபி ஏறி நீ எவ்வளோ கஷ்டப்படுவீங்க எனக்கு தெரியும்ண்ணே. அந்த கஷ்டத்தை கொடுக்க விரும்பலை. நானும் உங்களை பேசாமல் இருக்க போகிறதும் கிடையாது. நான் உங்களை பேசுகிறேன், நீங்கள் சம்பள காசை அதில் கழிக்கிறதா கழிச்சுக்கோங்க. இல்லை கொடுக்குற வரைக்கும் உங்களை பேசிட்டு தான் இருப்பேன். ஓகேவா? எனிவே தேங்க்யூ. என்னப்பா உள்ள பாப்பா. தேங்க்யூ ஸோ மச். அதே ஃப்ரேமில் வந்து உட்காந்து டீ குடிச்சிருக்காப்புல. ஓகே, சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் கமாண்ட் வீடியோ போடுறத பார்த்து தான் பேசணும். தேங்க்யூ. இது சொல்ல மறந்துட்டேன். நேற்று எனக்கு சுமி அக்கா கால் பண்ணாங்க. கால் பண்ணி, தம்பி எல்லோரும் இப்படி சொல்கிறாங்க தம்பி, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு நான் சொன்னேன், என்னக்கா சொன்னாங்க சொல்லுங்கள், ஓப்பனாக சொல்லுங்கள். இல்லைப்பா நீ வந்து ரொம்ப லூஸ் டாக் விட்றியா, இங்கே நம்மள்ட்ட பேசுகிறது எல்லாத்தையும் சொல்கிறியா, சரிக்கா வேறு நீ த்ரோவம் பண்ணுறியா, என்னக்கா த்ரோவம் பண்ணேன், உன் புருஷனை கல்யாணம் பண்ணாதாக்கா த்ரோவம், அது அவருக்கு பிடிக்காது எனக்கு சுத்தமாக பிடிக்காதுக்கா அப்படின்னு நான் சொல்லவே சிரிச்சிட்டாங்க. இல்லைப்பா எனக்கு எதுவும் என்ன மேட்டர் சொல்லுங்கள். சிக்கான்னு சுமி அக்காவை டார்ச்சர் பண்ணுறாரு. சேனலில் கொடு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. இது ஓகே, நீ டார்ச்சர் பண்ணுங்கள். அது இதுக்கு வந்து இவன் சொல்ல வச்சு அது உங்கள் சேனலுங்க, நீங்கள் கேட்டால் கொடுக்க போகிறேன் அவ்வளோதானங்க. இது என்னங்க போட்டு அவளை போட்டு டார்ச்சர் பண்ணி வச்சு ஆக்கிட்டேக்கா. சுமி அக்கா நல்லா விஷயம் நோட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற ஒருத்தர் வந்து நாளைக்கு உங்களுக்கு எதிரியாக மாறலாம். நானும் என்னையும் சேர்த்தா சொல்கிறேன். ஏன்னா நம்மளுக்குள்ளே நிறையா விஷயங்கள் வந்து உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். இப்போ சூர்யாக்காக நான் எவ்வளோ சப்போர்ட் பண்ணேன், நிறையா விஷயங்கள் நான் எவ்வளோ சப்போர்ட் பண்ணேன்னா, எப்படியாவது வந்து நல்ல ஒரு இண்டஸ்ட்ரி நல்ல பேரில் இருக்கணும், நல்ல பேர் கொண்டாடணும். சூர்யாக்காவா இப்படி இருந்தாங்களா ஒரு காலத்தில், இப்போ இப்படி இருக்காங்க, இனிமேல் இப்படி இருப்பாங்க அப்படின்ற ஒரு பேர் கொண்டாடணும். ஏன்னா 2 பசங்க இருக்காங்க அவங்களுக்கு, அந்த பேரை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஆனால் நான் சாக்கடைக்கு தான் ஓடுவேன், நான் சாக்கடை தான் எனக்கு பிடிக்குன்ற விஷயத்தை தேடி போயிட்டாங்க. சரி ஓகே, நான் அதை பற்றி பேசவில்லை. அதே மாதிரி இப்போ வந்து அப்படி அன்னோனிமாக இருந்த நாங்கள் இன்றைக்கி வந்து என்னையவே 2-3 இடத்துல வந்து தப்பாக பேசியிருக்காங்க, ரொம்ப அசிங்கமாக பேசியிருக்காங்க. உண்மைக்கு ஐயோ அவன்கிட்ட போகாதீங்க, அவன் ஒரு பெரிய காஜு, அவன் வந்து கண்ணாலேயே எல்லாம் பண்ணிடுவான், அது பண்ணிடுவான் இது பண்ணிடுவான். அப்போ என்னை பற்றி தவறுதலாக விஷயங்கள் பேசும்போது நீங்கள் ஜஸ்ட்டு யோசிச்சுக்கணும். ஐயையோ அவன் வந்து நம்ம தம்பின்னு சொல்லிட்டோம், 2வது நம்மளை பற்றி நிறையா விஷயம் அவனை சொல்லிட்டோமே, இப்போ அவனை பற்றி தப்பாக பேசிக்கிட்டு இருக்கோமே. சோசியல் மீடியாவில் நீங்கள் பேசலாட்டியும் நீங்கள் யார்கிட்ட பேசுனீங்க, எவ்வளோ நேரம் பேசுனீங்க, அவங்க யார், இது எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு தெரியும். இது ஏன் அவன் சொல்ல வரேன்னா, இந்த அட்மின் இருக்கானே அவன் வேறு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறானா. அவன் ஃபஸ்ட்டு ஒழுங்கு அதில் கிளியர் பண்ண சொல்லுவேன். எல்லா கான்டெக்டும் என்கிட்ட தான் இருக்குது, அது உங்களுக்கே தெரியும். எல்லா நம்பரும் என்கிட்ட தான் இருக்குது, அது உங்களுக்கு தெரியும். 2வது வந்து நீங்கள் எதுக்கு என்னை பற்றி எல்லாரும் தப்பாக சொல்கிறீங்க, ஒன்றும் உண்மையாக இருக்கா சொல்லுங்கள், திருத்திக்குவோம், மாற்றிக்குவோம். எல்லோரும் தப்பு செய்கிறாங்க, நீங்களும் தப்பு பண்ணியிருக்கீங்க. அது பொய்யான விஷயத்தை நீங்கள் பரப்பணும்னு அவசியமே இல்லையாங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு ஒன்றுமே புரியல. சரி ஓகே, உங்களெல்லாம் டெலிட் பண்ணிட்டேன் நான். நேற்றே எல்லாத்தையும் உட்காந்து நீங்கள் 2026 இவங்க சம்மந்தமாக எதுவுமே அப்படி இருக்கக்கூடாதான்னு சொல்லிட்டு டோட்டலாக எவ்ரிதிங் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? நீங்களும் க்ளோஸ் பண்ணிவிட்டு 2026 சிறப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சொல்ல மாட்டேன். சுமி அக்கா உங்கள் இஷ்டம், நல்லா இருக்கோ நல்லா இல்லை, இவனை பார்க்கணும் பார்க்கக்கூடாது, இவன் தான் அட்மின், இவன் தான் கரெக்டாக இருப்பான், நம்பாதது உங்கள் இஷ்டம், உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி உங்கள்கிட்ட இருக்குது. அதனால் வந்து நீங்கள் தான் அதுக்கு வந்து முழுக்க ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை வந்து யார் பேச்சு கேட்டோ நீங்கள் பிளான் பண்ணாதீங்க. உங்கள் முடிவை நீங்கள் எடுங்க. ஓகேவா? சும்மா வளன்னு போட்டுக்கிட்டு எல்லா சைடும் கால் வச்சுங்களேன், அது நல்லா இருக்காது. அதனால் வந்து உங்கள் இஷ்டம். ஓகேவா? எனவே நான் சொல்லிட்டேன். தேங்க்யூ, பாய்.